ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் 19வது பதத்தை படிப்போம். இஹைவ தைர்ஜிதः சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனः நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாः. மொழிபெயர்ப்பு பொருளுரை அசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதிக்கு ஜெய். ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். பிரம்மனை போன்றே தோஷமற்று இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள். பொருளை மேலே கூறப்பட்டது போன்று மனதில் சமநிலையுடன் இருப்பது தன்னுணர்வின் அறிகுறியாகும். அத்தகு நிலையை உண்மையில் அடைந்தவர்கள் ஜட நியதிகளை கடந்தவர்களாக, குறிப்பாக பிறப்பு இறப்பை கடந்தவர்களாக கருதப்பட வேண்டும். ஒருவன் தன்னை உடலுடன் அடையாளம் காணும் வரை அவன் கட்டுண்ட ஆத்மாவாக கருதப்படுகிறான். ஆனால் தன்னுணர்வின் மூலம் சமத்துவ தளத்திற்கு உயர்த்தப்பட்டவுடன் அவன் கட்டுண்ட வாழ்விலிருந்து முக்தி அடைகிறான். வேறு விதமாக கூறினால், இப்பௌதிக உலகில் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. ஆனால் தனது மரணத்திற்கு பின் ஆன்மீக வானில் அவன் நுழைய முடியும். விருப்பு வெறுப்பு அற்றவரான கடவுளுக்கு தோஷம் கிடையாது. அது போலவே விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபடும் போது உயிர் வாழியும் தோஷமற்றவனாகி ஆன்மீக வானில் நுழைய தகுதி வாய்ந்தவன் ஆகிறான். இத்தகையோர் ஏற்கனவே முக்தி அடைந்தவர்களாக கருதப்பட வேண்டும். இவர்களது அறிகுறிகள் கீழே விளக்கப்படுகின்றன. ஸோ நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சமமா பார்க்கணும், எல்லாத்தையும் எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும், சமமா பார்க்கணும். அப்படி நம்ம மனசு நிலைநிறுத்தி இருக்கணும். அப்படி நம்ம மனசு நிலைநிறுத்தி இருந்தா நம்ம பிறப்பு இறப்புன்ற நியதிகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம வென்றுட்டு விடுவோம். ஸோ பிரம்மன் என்பது தூயமானது. அது போன்ற தோஷமற்று இருப்பதால் நம்ம இந்த பிரம்மன் அப்படின்ற நிலையில நிலை பெற்று விடுவோம். மனசை சமநிலையில நம்ம வச்சுக்கணும். மனசை நம்ம புலன்களையும் மனதையும் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம வச்சுக்கணும். புலன்கள்ல இஷ்டத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அனைத்து புலன்களையும் பகவான் கிருஷ்ணரில் தொண்டில் பயன்படுத்த வேண்டும். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு பகுதி என்ற உரிமையில் நாம் இருக்க வேண்டும். ஞானம், பகவான் கிருஷ்ணரை குறித்த ஞானம் நம்மளிடம் இருக்க வேண்டும். ஸோ மனசை இன்பம் துன்பம் நண்பர்கள் பகைவர்கள் வெற்றி தோல்வி போன்ற அனைத்து பௌதிகமான இருமைகளிலிருந்தும் சமநிலையில் நாம் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு இன்ப துன்பங்கள், நண்பர்கள் பகைவர்கள் வெற்றி தோல்வி போன்றவை வந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும், வரும் போகும். வெயில் மழை காற்று பசி பட்டினி பஞ்சம் போன்ற பல்வேறு துன்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த உலகத்தில் அனைத்தும் நாம் சமமாக எடுத்துக்கொண்டு வெற்றியும் தோல்வியும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு நாம் மனதை சமநிலையுடன் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறதா நம்மள நம்ம தன்னுணர்வின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அப்படி நம்ம அந்த நிலையில நம்ம உண்மையா அப்படி நம்ம அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜட நியதிகளை கடவந்தவர்களாக நம்ம கருதப்பட வேண்டும். நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம உடல் அப்படின்ற நம்ம அடையாளம் நம்ம நினைச்சிட்டோம்னா, உடல் தான் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம கட்டுண்ட ஆத்மாவாகுவோம். நம்ம தான் உடல் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கட்டுண்ட ஆத்மாவாக கருதப்படுகிறோம். நம்ம அந்த உடல் கிடையாது, அணு ஆத்மா, தூய ஆத்மா, பகவான் கிருஷ்ணரின் ஒரு தொண்டன் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம முக்தி அடைந்தவர்களாக கருதப்படுகிறோம். ஸோ தன்னை உணர்ந்த ஆத்மா அப்படின்ற சொல்லப்படுகிறது. தன் உணர்வின் மூலம் சமத்துவ தளத்திற்கு உயர்த்தப்பட்டவுடன் அவன் கட்டுண்ட வாழ்விலிருந்து முக்தி அடைகிறான். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நம்ம முக்தி அடைஞ்சு விடுவோம். எப்போ கிருஷ்ணரை பற்றி ஞானம் இருக்கு, நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறப்போ, கிருஷ்ணரை குறித்த ஞானம் நம்ம கிட்ட இருக்கிறப்போ
கிருஷ்ண பக்தி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த உடல்லே கூட முக்தி பெற்ற ஆத்மாக்களா நாங்கள் கருதப்படுகிறோம். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரை குறித்து அவருடைய திவ்யமான லீலைகளை எனக்கு தெரிஞ்சாலே போதும், நமக்கு வந்து மறுபடியும் இந்த புலவத்தை பறக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஜன்ம கர்ம சமே திவ்யம் யோகம் யோவேதி தத்வதः த்யக்த்வா தேயம் புனர்ஜன்மன இதி மாமேதி. சோ அர்ஜுனா, யார் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய திவ்யமான லீலைகளை வந்து அவரோட பிறப்பு மறைவு தோற்றம் மறைவு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உடலை விட்டுற பெரும் மறுபடியும் இந்த பௌதிகமான துன்பமான உலகத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த பௌதிக உலகம் வந்து தற்காலிகமானது, வந்து ஆயுள் வந்து அற்பமான ஆயுள், துன்பமான உடல்கள், துக்காலயம் அசாஸ்வதம், துன்பங்கள் நிறைந்தது தற்காலிகமான உடல், மறுபடியும் வந்து அவங்க பிறகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆன்மீக வாழ்ந்த நம்ம நுழையலாம். யாரையும் நம்ம விரும்பவும் கூடாது, யாரையும் வெறுக்கவும் கூடாது. கடவுளுக்கு வந்து தோஷம் கிடையாது. கடவுள் வந்து யாரையும் விரும்புறதும் இல்லை, யாரையும் வெறுக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் வந்து சமமா பார்க்குற கடவுள், அவருக்கு தோஷம் கிடையாது. அதே மாதிரி நம்ம கூட நம்ம வந்து விருப்பம் இல்லாம வெறுப்பு இல்லாம இருந்தா நாம வந்து தோஷமற்றவர்களாகி விடுவோம். நம்ம வந்து ஆன்மீக வான்ல நுழையறதுக்கு தகுதி வாய்ந்தவர்களா ஆகிவிடுவோம். அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த உடல்ல இருந்தா கூட முக்தி அடைந்தவர்கள், முக்த ஆத்மாக்கள், ஜீவன் முக்தா. அவனோட அறிகுறி என்னன்னு சொல்லிட்டு கீழே பகவான் கிருஷ்ணர் சொல்றார். ந பிரம்ம ந பிரஹ்ருயத் பிரஹ்ருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ த்விஜேத் பிராப்ய ச பிரியம் ஸ்திரபுத்திர் ரசம் மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதः ந பிரஹ்ருஷ்யேத் ந பிரஹ்ருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ த்விஜேத் பிராப்ய ச பிரியம் ஸ்திரபுத்திர் ரசம் மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதः. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ, எவனொருவன் ஸ்திரபுத்தியுடன் மயங்காமலும் நிறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவனாவான். எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்வும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவதில்லையோ, எவனொருவன் ஸ்திரபுத்தியுடனும் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் உள்ளானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவனாவான். நம்ம வந்து சில விஷயத்த விரும்பி அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். விரும்பாத விஷயத்த நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து வருத்தப்படுறோம். நம்ம வந்து நம்ம புத்தி வந்து மனசு வந்து ஸ்திரமா கிடையாது. நம்ம வந்து பல்வேறு விஷயத்தை கண்டு மாயையான விஷயத்தை கண்டு மயங்கிடுறோம். இறை விஞ்ஞானத்தை வந்து நமக்கு தெரியாது. யாரெல்லாம் வந்து விரும்புகிற விஷயத்த அடைஞ்சா சந்தோஷப்படாமையும் விரும்பாத விஷயத்த அடைஞ்சிட்டா துயரப்படாமையும் ஸ்திரமான புத்தியுடனும் இந்த மாயையை பார்த்து மயங்காமலோ அப்போ இறை விஞ்ஞானத்தை அறிந்தவர்களாகவும் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே பிரம்மன் அப்படின்ற நிலையை அறை பெற்றவர்கள். பிரம்மன் நிரந்தரமான விஷயம், பிரம்மனில் நிலை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். பொருளை பிரபுபாதர் என்ன எதிர்க்கார் பார்ப்போம். தன்னை உணர்ந்த நபரின் அறிகுறிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் அறிகுறி என்னவெனில் உடலே நான் என்னும் தவறான அடையாளத்தில் அவன் மயங்குவதில்லை. தான் இவ்வுடல் அல்ல என்றும் பரமபுருஷ பகவானின் நுண்ணிய பகுதி என்றும் அவன் மிகவும் பக்குவமாக அறிந்துள்ளான். எனவே அவன் தன் உடலுடன் தொடர்புடைய ஏதாவது ஒன்றை அடையும் போது மகிழ்வதோ சிலவற்றை இழக்கும் போது வருந்துவதோ இல்லை. மனதின் இத்தகைய நிறுதியான நிலை ஸ்திர புத்தி அல்லது நிலைத்த அறிவு என்று அழைக்கப்படுகிறது. எனவே அவன் ஸ்தூல உடலே ஆத்மா என்று தவறாக எண்ணி மயங்குவதும் இல்லை. ஜட உடலே நிரந்தரம் என்று எண்ணி ஆத்மாவின் இருப்பை மறப்பதும் இல்லை. இந்த ஞானத்தின் மூலமாக பரம உண்மையின் பூரண விஞ்ஞானத்தை அறியும் தளத்திற்கு, அதாவது பிரம்மன் பரமாத்மா மற்றும் பகவானை அறியும் தளத்திற்கு அவன் உயர்த்தப்படுகிறான். பரமனுடன் எல்லா விதத்திலும் சமமாகிவிடலாம் எனும் தவறான முயற்சியில் ஈடுபடாத அவன் தனது சொரூப நிலையை பரிபக்குவமாக அறிந்துள்ளான். இதுவே பிரம்மனை உணர்தல் அல்லது தன்னை உணர்தல் எனப்படும்.
இத்தகைய நிலையான உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்பின விஷயத்த அடைஞ்சா அவங்க மகிழ்ச்சி அடையறதில்ல, விரும்பாத விஷயத்த கிடைச்சிச்சுன்னா துன்பம் அடையறதில்ல. யார் ஸ்திரமான புத்தியா இருக்கிறாங்களோ, மாயில மயங்காம இருக்கிறாங்களோ, இறை விஞ்ஞானத்தை அறிந்தவர்களா இருக்காங்களோ, அவங்க ஏற்கனவே பிரம்மன்ல நிலை பெற்றவர்கள். இதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மாவின் அறிகுறிகள். உடனே நான் என்னும் தவறான அடையாளத்துல அவங்க மயங்கிறது இல்ல. அவங்க இந்த உடல் என்று அவங்க இந்த உடல் என்றும் பரமபுருஷ பகவானின் நுண்ணிய பகுதி என்றும் அவன் மிகவும் பக்குவமாக அறிந்துள்ளான். அவங்க பார்த்தீங்கன்னா தன் உடலுடன் உடற்பு. ஸோ அவங்க ஜட உடலும் கிடையாது, சூஷ்ம உடலும் கிடையாது, ஆன்மீக ஆத்மாக்கள் என்று அறிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பகவானின் ஒரு சக்தி என்று தெரிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பக்குவமான அறிந்த அறிஞர்கள். அவங்க உடல் சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது நல்லது நடந்தாலோ ஏதாவது கெட்டது நடந்தாலோ அவங்க வருந்துறது கிடையாது. உடல் தான் பிறக்குது, உடல் தான் இறக்குது, உடல் தான் நோய் வருது, உடல் தான் மரணம் அடையுது. ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. உடல் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை நடந்தா விரும்புறதும் இல்லை, உடல் சார்ந்த விஷயத்துக்கு தீங்கு நடந்தா வருத்தப்படுறதும் இல்லை. அவங்க அப்படி மனசு உறுதியான நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க தான் ஸ்திர புத்தி, நிலைத்த அறிவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான், ஸ்தூல உடல் தான் தான் என்று நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஜட உடல் நிரந்தரம் என்று நினைக்கிறாங்க. அப்படி அவங்க அவங்க அறிஞர்கள் கிடையாது. யார் ஸ்தூல உடலும் கிடையாது, சூட்சுமமான உடலும் கிடையாது, எல்லாம் ஆன்மீகமான உடல் அப்படின்ற அறிவு இருக்கணும். அந்த அறிவு தான் நிரந்தரமானது. நம்ம பிரம்மாவை, அதாவது பிரம்மன் அப்படின்றதையும் பரமாத்மான்றதையும் பகவானும் கிருஷ்ணரையும் நம்ம உணரணும். அந்த தளத்திற்கு நம்ம உயர்த்தப்பட வேண்டும். நம்ம எப்பவுமே பகவான் கிருஷ்ணருக்கு சமமாக முடியாது. நம்ம எல்லாம் ஒரு அணு ஆத்மா. ஸோ நம்ம நம்மளுக்கு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதான் தன்னை உணர்தல், அதான் கிருஷ்ண உணர்வு. பாஹ்ய ஸ்பர்ஷேஷ வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் பிரம்ம யோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. மொழிபெயர்ப்பு பொருளாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இத்தகு முக்தி பெற்ற ஆத்மா ஜடப்புலன் இன்பங்களால் கவரப்படுவதில்லை. ஆனால் சமாதி நிலையில் எப்போதும் தன்னுள்ளே சுகத்தை அனுபவிக்கின்றான். இவ்விதமாக பரத்தை தியானிப்பதால் தன்னுணர்வு உடையோன் எல்லா எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். பொருளுரையாச பக்திவேதாந்த பிரபுபாதுக்கு ஜெய். மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தரான யமுனாச்சாரியர் கூறுகிறார், யத் அவதி மம சேதः கிருஷ்ண பதா பாதார விந்தே நவநவரசதாமன்னுத்யதாம் ப்ரந்துமாசீத் ததவதி பதநாரி சங்கமே ஸ்மர்யமானே பவதி முக விகாரः சுஷ்டு நிஷ்டீவனம் ச. ஸ்ரீகிருஷ்ணரின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்ட பிறகு அவரில் புது புது ரசங்களை உணரும் நான் காம சுகத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்நிலைவின் மீது காரி உமிழ்கிறேன். மேலும் என் உதடுகள் வெறுப்பினால் நெளிகின்றன. பிரம்ம யோகத்தில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜடப்புலன் இன்பத்திற்கான சுவையை முற்றிலும் இழக்கும் அளவிற்கு இறைவனின் அன்பு தொண்டில் மூழ்கியுள்ளான். ஜடத்தை பொறுத்தவரையில் காம சுகமே மிக உயர்ந்த சுகமாகும். முழு உலகமும் அந்த மயக்கத்தில் தான் சுழன்று கொண்டுள்ளது. இந்த நோக்கம் இல்லையேல் லௌகீக மனிதனால் செயல்பட முடியாது. ஆனால் காம சுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் அது இல்லாமலே முழு திறனுடன் செயலாற்ற முடியும். இதுவே ஆன்மீக உணர்விற்கான சோதனையாகும். ஆன்மீகமும் காம சுகமும் வெவ்வேறு துருவங்கள். முக்தியடைந்த ஆத்மாவாக இருப்பதால் கிருஷ்ண பக்தன் எவ்வித புலனின்பத்தாலும் கவரப்படுவதில்லை.
ஸோ இந்த புலன்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து எதிர்பார்க்குது. நல்ல அழகான விஷயத்த பார்க்கணும்னு நினைக்குது. கண்கள் அழகான அது நல்ல நல்ல இசையை கேட்கணும்னு நினைக்குது. காதுகள் நல்ல விஷயத்தை நுகரணும்னு நினைக்குது. மூக்கு நல்ல விஷயத்த பேசணும்னு நினைக்குது. நாக்கு நல்ல விஷயங்களை சாப்பிடணும்னு நினைக்குது. நாக்கு நல்ல விஷயத்த பேசணும்னு நினைக்குது. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த புலன்கள் வந்து ஈடுபட்டுட்டே இருக்கு. நல்ல விஷயத்தை நல்லா கேட்கணும், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ கேட்கணும், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பேசணும், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பார்க்கணும், நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நுகரணும் அப்படின்றது வந்து புலன்கள் வந்து எப்பவுமே வந்து அதன் செயல்பாடு ஈடுபட்டுட்டே இருக்கு. அது வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கு. அந்த புலன்கள் வந்து அதோட செயல்பாடு எப்பவுமே இருக்குது. ஏதோ கேட்குறோம், ஏதோ பேசுறோம், ஏதோ செய்யறோம், பார்க்குறோம், பேசுறோம். ஸோ நம்ம வந்து அந்த புலன்கள் இன்பத்தை அடையணுன்றது வந்து அதுல கவரப்படக்கூடாது. ஒரு ஆத்மா வந்து பந்தப்பட்ட ஆத்மா தான் வந்து பௌதிகமான விஷயத்த கேட்கணும்னு நினைக்குது, பௌதிகமான விஷயத்த பார்க்கணும்னு நினைக்குது, பௌதிகமான விஷயங்களை சாப்பிடணும், அனுபவிக்கணும், அப்படி நுகர வேணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா தூய ஆத்மா வந்து கிருஷ்ண பக்தர், கிருஷ்ண கதையை கேட்குது, கிருஷ்ண பக்தி வந்து ஈடுபடுது, கிருஷ்ண பிரசாதத்தை சாப்பிடுறாங்க, கிருஷ்ணர் அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்தியங்களை நுகர்கின்றனர், பூமாலை நுகர்கின்றனர். ஸோ அந்த மாதிரி வந்து உடல்ல எல்லா புலன்களையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் தூய ஆத்மா. முக்தி பெற்ற ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தையும் வந்து இந்த புலன்களின் தாசர்களாக உள்ளனர். முக்தி பெற்ற ஆத்மாக்களோ புலன்களின் சுவாமிகளாக உள்ளனர், புலன்களுக்கு அதிபதிகளாக உள்ளனர். தாசர்களாக இருப்பது, கோதாசர்களாக இருப்பது பந்தப்பட்ட ஆத்மாக்கள், கோஸ்வாமிகளாக இருப்பது முக்தி பெற்ற ஆத்மாக்கள். அவங்க வந்து சமாதி நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே வந்து சுகத்தை அனுபவிக்கிறாங்க. தன் உடல்லே அவங்க வந்து ஆத்மேந்திரியா, அவங்க வந்து ஆத்மாராம தன் உடல்லையே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறாங்க. நம்ம வந்து எப்ப வந்து பகவான் கிருஷ்ணருடன் தொடர்பு கொண்டுள்ளோமோ அப்போ வந்து எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனா வந்து பகவான் கிருஷ்ணர் எல்லையற்றவர், அதனால நம்ம எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்க முடியும். ஸோ யமுனாச்சாரியர், மிக சிறந்த கிருஷ்ண பக்தரான யமுனாச்சாரியர் கூறுகிறார் பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோமோ அப்போ வந்து புது புது விதமான ரசங்களை நம்ம உணர்றோம். அப்போ வந்து அப்படி உணர்றப்போ வந்து பௌதிகமான உயர்ந்த விஷயமாக கருதப்படும், பௌதிக உலகில் உயர்ந்த விஷயமாக கருதப்படும் இந்த காம சுகத்தை பற்றி அவர் நினைச்சாலே பார்த்தீங்கன்னா காரி உமிழறோம். அந்த அளவுக்கு வந்து வெறுப்பு வருது அவர் மேல. எப்பதான் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணர் அன்பு தொண்டில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பௌதிகமான அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து மிகவும் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. முக்கியமா பார்த்து பௌதிகமான விஷயத்துல உயர்ந்ததாக கருதப்படுவது காமசுகம். அதே வந்து மிகவும் அருவருக்கத்தக்கதாக நினைக்கிறார் கிருஷ்ண பக்தர், தூய கிருஷ்ண பக்தர் யமுனாச்சாரியர். ஸோ அதனால ஆத்மா வந்து இந்த பௌதிக உடல்ல அடையக்கூடிய இன்பங்கள் எல்லாம் வந்து துச்சமானதாகவும் காணல் நீரை போன்றதாகவும் மிகவும் அருவருக்கத்தக்கதாகவும் கருதப்படுகிறது. பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா பௌதிக உலகமே செயல்படுவது வந்து மைதுண்ணிய ஆகாரம், ஷேக்கல்ஸ் ஆஃப் செக்ஸ் லைஃப்னு சொல்லப்படுகிறது. இந்த பௌதிக உலகமே காம சுகத்துலதான் வந்து மிக உயர்ந்த சுகமா கருதப்படுகிறது. இந்த உலகத்துல அதை அனுபவிக்கிறதுக்காக தான் எல்லாரும் செயல்படுறாங்க. பொருளாதார முன்னேற்றமும் இந்த காம சுகத்தை நோக்கியதான் இருக்குது. முழு உலகமும் பாத்தீங்கன்னா பிரம்ம லோகத்துல இருந்து பாதாள லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த சுகத்தை அடையிறதுக்காக தான் வந்து இந்த மயக்கத்துல சுழன்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நோக்கம் இல்லைன்னா லௌகிக மனிதனால் வந்து செயல்படவே முடியாது. ஆனால் காம சுகத்தை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் வந்து அது இல்லாமலேயே முழு திறனுடன் செயல்படுறார். இதுதான் வந்து ஆன்மீக உணர்வுக்கான சோதனையாகும். நீங்க ஆன்மீக உணர்வுல நீங்க முன்னேறீங்கன்னா நீங்க பௌதிகமான காம சுகத்துல இருந்து வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். பௌதிகமான காம சுகத்துல இருந்து விருப்பத்துல இருந்து வெளியே வர்றீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகத்தை முன்னேறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து பௌதிகமான காம சுகத்துல இருந்து நீங்க வெளியே வர வேண்டும், வெளியே வருவீர்கள். பௌதிகமான சுகமும் ஆன்மீகமான சுகமும் வந்து வெவ்வேறு துருவங்கள். ஸோ கிருஷ்ண பக்தர்களுக்கெல்லாம் இந்த பௌதிகமான விஷயங்கள் மேல ஆர்வம் கிடையாது.
எந்த விதமான புலன்பத்திலையும் அவங்களுக்கு வந்து ஆர்வம் கிடையாது. கிராம கதை கேட்க மாட்டாங்க, கிராமிய கதை கேட்க மாட்டாங்க, கிராம சுகத்தை வந்து அனுபவிக்க மாட்டாங்க, அதாவது பௌதிகமான விஷயங்களை அனுபவிக்க மாட்டார்கள். ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी इति नामिने। नमः आचार्य पादाय निता कृपाप्रदायिने गौरकथादामदाय नगरग्रामतारिणे। नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पार्षदसुधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு வந்து நம்ம வந்து பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் 22வது பதத்தை படிப்போம். एहि संस्पर्शजा भोगा दुःख योनय एव ते आत्मयत्वन्तः आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः। एहि संस्पर्शजा भोगा दुःख योनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय न तेषु रमते बुधः। மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜடப்புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவுடையோன் அதில் பங்கு கொள்வதில்லை. குந்தியின் மகனே, இத்தகைய இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவுடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஸோ பொருளுரை பார்ப்போம். பௌதிக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதிக புலன் இன்பங்கள் தற்காலிகமானதாகும். ஏனெனில் உடலே தற்காலிகமானதுதானே. முக்தி பெற்ற ஆத்மா நிலையற்று எதிலும் ஆர்வம் கொள்வதில்லை. திவ்யமான ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினை நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும்? பத்ம புராணத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராம பதே நாசோ பரம் பிரம்மாபிதீயதே. யோகிகள் பூரண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பரம பூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமா என்று அறியப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் 5.5.1 பின்வருமாறு கூறப்படுகின்றது. நாயம் தேஹோ தேஹபாஜாம் துலோகே கஷ்டான் காமான் ஹர்ஹதே பிட்புஜாம் யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். எனதன்பு மகன்களே, புலனின்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இம்மனித பிறவியில் இல்லை. மலத்தை உண்ணும் பன்றிக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கத்தானே செய்கின்றது. மாறாக இவ்வாழ்வில் நீங்கள் தவங்களை புரிந்து உங்களது நிலையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீகிகளும் பௌதிக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவிற்கு ஜடப்புல இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜடையின் துன்பங்களால் சூழப்படுவான். ஸோ இந்த ஜடப்புலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு, மூக்கு, வாய், காது, தொடு புலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு புலன்கள். இந்த புலன்கள் மூலமாக தான் நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஏதாவது காரமாக சாப்பிட்டோம்னா நாக்கு எரியும். அதேமாரி ஸ்வீட்டு சாப்பிட்டா நாக்கு ருசியாக இருக்கும். ஸ்வீட்டோ வேறு ஏதோ சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ருசியாக இருக்கிற சாப்பிட்டீங்கன்னா அந்த நாக்கு மூலமாக ருசிக்கிறீங்க. அதே அந்த நாக்கு மூலமாக சூடாக சாப்பிட்டீங்கன்னா ஏதோ பாய்சன் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாக்கு மூலமாக தான் நமக்கு எல்லாமே துன்பம் வருது. உணவு தான் சில டைமில் மருந்தாக இருக்குது, உணவு தான் சில டைமில் வந்து விஷமாக கூட மாறிடுது. ஸோ அந்த நாக்கு வந்து
அந்த 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 புலன்களில் தான் நம்ம வந்து நாக்கில் தான் நம்ம இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி சில விஷயத்த கேட்குறோம், நல்ல விஷயத்த கேட்குறப்ப சந்தோஷமா இருக்கு, கெட்ட விஷயத்த கேட்குறப்ப வந்து துன்பமா இருக்கு. யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, யாராவது பிறந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அந்த காதில் தான் நம்ம கேட்குறோம் இல்லையா? யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு வருத்தமா இருக்கு, யாராவது பிறந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ அறிவுள்ள யாரும் வந்து அதுல பங்கு கொள்றதில்ல. ஸோ பார்க்குறோம், சில நல்ல விஷயத்தை பார்த்தோன்னா பூவோ பழமோ அழகான ஒரு வீடோ அதை பார்த்து சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்து கோரமான விபத்தை பார்த்தோம்னாலோ, ஏதாவது பேய்களோ பிசாசுகளோ பூதங்களோ பார்க்குறோம்னா, கொஞ்சம் கோரமான உருவங்களை பார்க்குறோம்னா பயமா இருக்கு. அந்த கண்ணில் தான் நம்ம பார்க்குறோம், கண்ணில் தான் நமக்கு இன்பம் கிடைக்குது, அது கண்ணில் தான் துன்பமும் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி நறுமணமான சென்ட் வாசனை உள்ள ரோஜா பூவோ அல்லது மல்லிகை பூவோ, வேற ஏதாவது நல்ல ருசியான அந்த சாம்பிராணி புகையோ, வேற ஏதாவது நல்ல ருசியான சமையல் வாசனையோ நமக்கு வருது, அதை நம்ம வந்து நெய் வாசனையோ ஏதோ ஒன்று வருது, அதை நம்ம சுவாசிக்கிறோம், அது நல்லா ருசியா இருக்கு. இந்த புலன்கள் மூலமா அதை நம்ம அனுபவிக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய சேது மோரி வாசனையோ அல்லது வேற ஏதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய ஏதோ குப்பையோட வாசனையோ அல்லது ஏதாவது விலங்குகள் இறந்து போன விலங்குகள் எலி செத்து போச்சுன்னா அந்த வாசனையோ, ஏதாவது நாய் செத்து போச்சுன்னா அந்த வாசனை, ஏதாவது விலங்குகள் ஏதாவது துர்நாற்றம் வீசுது இல்லையா, அதுவும் இந்த மூக்கு மூலமா தான் நமக்கு வருது. இன்பமும் துன்பமும் இந்த புலன்கள் மூலமா தான் நமக்கு வருது. ஸோ அறிவு இருக்கிறவங்க வந்து இதுல வந்து அவங்க பங்கு கொள்றதில்லை அப்படின்றார் பகவான் கிருஷ்ணர். அப்போ அறிவு குன்றியவர்கள் தான் வந்து இதுல பங்கு கொள்வார்கள். அறிவுடையவர்கள் வந்து இந்த புலன்களால் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு அவர்கள் வந்து பங்கு கொள்றதில்ல. இந்த 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 புலன்களால் கிடைக்கும் இன்பத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆனா வந்து அறிவுடையவர்கள் வந்து இதனால மகிழ்ச்சி அடைகிறது இல்ல. இப்ப நீங்க குலாப் ஜாமுன் சாப்பிடுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு, அது 10 குலாப் சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கு, 11 12 சாப்பிட போனீங்கன்னா உடம்புக்கு ஆகாது. ஸோ ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. எதுக்குமே வந்து ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. சாப்பாடு கூட ஒரு அளவை தான் சாப்பிடணும், எல்லாமே ஒரு அளவோட தான் நம்ம வந்து இந்த புலன்களை பயன்படுத்தணும். அளவு மீறினா அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி நம்ம வந்து அளவற்ற புலன் இன்பத்தை ஈடுபடுத்தக்கூடாது, எல்லாமே அளவோட தான் இருக்கணும். அளவுக்கு மீறினாதான் பல்வேறு நோய்கள் வருது. இந்த கபம் பித்தம் வாதம், நம்ம உணவு வந்து சரியான விதத்தில் உணவு உட்கொள்ளணும். கபம் பித்தம் வாயும் எதையாவது நம்ம ஏடாகுடமா சாப்பிட்டோம்னா உடல் வந்து பாதிக்கப்படுது, நோய் வருது. நோய் வர காரணமே இந்த கப பித்த வாதம், இம்பேலன்ஸ் ஆஃப் தி 3 பைல் மியூக்கஸ் ஏர்னுவாங்க. கபம் பித்தம் வாதம் வந்து மேலையும் கீழையும் சரியான விதத்தில் இல்லைன்னா நம்ம நோய் வரும். பௌதிக புலன்களின் தொடர்பால் உண்டாகும் பௌதிக புலன் இன்பங்கள் தற்காலிகமானதாகும். ஸோ இந்த உடல்ல இந்த பௌதிக புலன்கள்ல கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பமோ துன்பமோ தற்காலிகமானது தான். ஏன்னா அந்த உடம்பே தற்காலிகமான உடம்பு தானே, தற்காலிகமான உடல் தானே, அதனால கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான். ஸோ முக்தி பெற்ற ஆத்மாக்கள் எல்லாம் அந்த தற்காலிகமான விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது, நிலையற்ற விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அதான் நம்ம வந்து நிலையற்ற உறவினர்களுக்காக நம்ம விருப்பப்படுறோம். ஒரு மனைவியோ குழந்தைகளோ நண்பர்களோ தாய் பெற்றோர்களோ யாரோ நிலையற்ற உறவினர்கள் தான், எல்லாமே நிலையற்றவர்கள் தான். இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த நிலையற்ற விஷயத்துக்கு வந்து நம்ம ஆர்வமா இருக்கும். ஆனா முக்தி பெற்ற ஆத்மாக்கள் வந்து நிலையற்ற விஷயத்துக்கு வந்து ஆர்வமா இருக்க மாட்டாங்க. பௌதிக புலன் அவங்க வந்து ஆன்மீகமான இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பகவானோட தொண்டு செய்யறதுனால அவங்க வந்து திவ்யமான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றாக அறிந்துள்ள முக்தி பெற்ற ஆத்மா பொய்யான இன்பத்தை வந்து அவங்க வந்து துய்ப்பதற்கு எவ்வாறு சம்மதிக்க முடியும்? இப்போ ஏற்கனவே நம்ம யமுனாச்சாரியரை பார்த்தோம். இந்த மிக உயர்ந்த இந்த உலகத்துல மிக உயர்ந்த சுகமான ஆதிரசம் என்று கருதப்படுற காம சுகத்தையே வந்து காரி உமிழ்றார் நம்ம யமுனாச்சாரியர். அதை நினைச்சாலே உதடெல்லாம் அவருக்கு வெறுப்புல வந்து நெளிக்கிறாராம். அந்த அளவுக்கு வந்து அந்த யமுனாச்சாரியர் வந்து அவர் வந்து இந்த சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஆன்மீக சுகம் வந்து உயர்ந்தது, பௌதிகமான சுகங்கள் வந்து மிகவும் வெறுக்கத்தக்கது அப்படின்றார்.
ரமந்தே யோகினோ அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராம பதே நாசோர பரம் பிரம்மாபிதீயதே. யோகிகள் பூரண உண்மையிடமிருந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். எனவே பூரண உண்மையான முழுமுதற் கடவுள் ராமா என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் பின்வருமாறு கூறப்படுகின்றது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்தி பெற்ற ஆத்மாக்கள், சிறந்த தூய பக்தர்கள் எல்லாம் பகவான் கிருஷ்ணரிடம் வந்து, ராமரு கிருஷ்ணரிடம் வந்து அவர்கள் தொண்டு செய்யறதுனால அவர்கள் வந்து அளவற்ற இன்பத்தை அடைகின்றனர். பகவான் கிருஷ்ணர், பூரண உண்மையான பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து அவருக்கு தொண்டு செய்யறதுனால, அன்பு பரிமாற்றம் செய்யறதுனால வந்து அளவற்ற இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவர் பேர் வந்து ராமா. பௌதிகமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாய்களுக்கும் இன்ப ஆகார நித்ர பயம் மைத்துனம் சாமானியேட்டர் பசுபீர் நரானாம். இந்த உணவு உட்கொள்வது, உடலுறவு தற்காத்துக் கொள்வது, உறங்குவது எல்லாமே வந்து விலங்குகளுக்கும் சமம், மனுஷனுக்கும் சமம். அதனால வந்து இந்த புலன் இன்பத்துல வந்து மனுஷ பிறவி இருக்கிறவன் ஈடுபடக்கூடாது. இதே வந்து கருத்தை வந்து பரத மகாராஜா தந்தையான ரிஷபதேவர் வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் மகன்களுக்கு வந்து 100 மகன்கள் இருந்தார்கள். ரிஷபதேவரின் மகன்களுக்கு 5வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாயம் தேஹோ தேஹபாஜாம் ருலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விஜ்புஜாம்யே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்யேத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். எனதன்பு மகன்களே, புலனின்பத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் மனித பிறவில் இல்லை. மலத்தை உண்ணும் பன்றிக்கு கூட இவ்வின்பம் கிடைக்கத்தானே செய்கின்றது. மாறாக இவ்வாழ்வில் நீங்கள் உங்கள் தவங்களை புரிந்து உங்களுக்கு நிலையை தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் பலனாக அளவற்ற திவ்யமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இப்போ உலகத்துல எல்லாருமே வந்து உழைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக உழைக்கிறாங்க. யாருக்கோ ஒரு திருப்தி கிடைக்கிறதுக்காக உழைக்கிறாங்க. முக்கியமா காம சுகத்துக்காக உழைக்கிறாங்க. திருமணம் நடக்க வேண்டும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த புலன் இன்பத்திற்காக தான் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நல்லா ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, டிவி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எங்கேயா சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல இசை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தை எல்லாருமே வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உடலே தற்காலிகமானது. அதனால இந்த உடல் மூலம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானது தான். ஸோ எல்லாருமே தற்காலிகமான இன்பத்திற்காக தற்காலிகமான இந்த உலகத்துல வந்து மிகவும் கடினமாக உழைக்கிறாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க, அல்லது பொருள், பணமோ, புகழோ, அறிவோ ஏதோ ஒரு சம்பாதிக்கிறதுக்காக மிகவும் உழைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு வந்து அதிகமாக இது கிடைக்க போறது இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னாருக்கு என்னென்ன விதிக்கப்படுதுன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அவங்களுக்கு சொத்து கிடைக்கணுமா, மனைவி கிடைக்கணுமா, குழந்தைகள் கிடைக்கணுமா, அல்லது வண்டி வாகனங்களை கிடைக்கணுமா, பேர் புகழ் கிடைக்கணுமா, பணம் சம்பாதிக்கணுமா, ஒரு பொருள் கிடைக்கணுமா, பதவி கிடைக்கணுமா, உணவு தானியங்கள் கிடைக்கணுமா, எல்லாமே வந்து ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே விதிப்படி தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குது. அதுக்கு மீறி அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அந்த உடல் பெற்ற உடனே வந்து அந்த உடலுக்கு என்னென்ன விதிக்கப்படுறது, இன்பங்கள் துன்பங்கள் ஏற்கனவே விதிக்கப்பட்டது அந்த உடலுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் நடுத்தெருல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரர்கள், ஒரு ஏழை எளிய வசதியற்றவர்களுக்கு பிறக்க குழந்தைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏற்கனவே அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டபடி அவங்களுக்கு கோடீஸ்வரர் குழந்தைக்கு என்னென்ன கிடைக்கணுமோ ஏற்கனவே விதிப்படி அவங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல உணவு, உடைகள், தங்கும் வசதி எல்லாமே கிடைக்கும். அதே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏழை அந்த ஒரு பிச்சைக்காரர்களோ அல்ல ஏழையானவர்கள் நடுத்தெருவில் இருக்கக்கூடியவர்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தங்குறதுக்கு சாப்பாடு கிடைக்காது, சரியா உணவு கிடைக்காது, தூங்குறதுக்கு இடம் இருக்க, கொசு பிரச்சனையா இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையே ரொம்ப வந்து கஷ்டமான வாழ்க்கையா இருக்கும், மிகவும் துன்பகரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவங்க வந்து அது விதிப்படி அவங்களுக்கு கிடைக்குது, இது இவங்களோட விதிப்படி இவங்களுக்கு கிடைக்குது. நாய்க்கும் கிடைக்குது இன்பம், பூனைக்கும் கிடைக்குது, பன்றிக்கும் கிடைக்குது. அதே இன்பம் தான் மனுஷனும் அனுபவிக்கிறான். ஆனா வந்து அவன் வந்து வேற வேற விதத்துல அனுபவிக்கிறான். பிச்சைக்காரனும் படுக்கிறான், கோடீஸ்வரனும் படுக்கிறான். பிச்சைக்காரனும் தூங்குறான், கோடீஸ்வரனும் தூங்குறான்.
பிச்சைக்காரனும் வந்து சாப்பிட்றான், கோடீஸ்வரனும் சாப்பிட்றான். பிச்சைக்காரனும் வந்து அவனோட சந்ததி உற்பத்தி பண்ணுறான், கோடீஸ்வரனும் சந்ததி உற்பத்தி பண்ணுறான். இந்த ஆகார நித்ரா பயமைத்துனம் ஜெயத்த சாமானியத்துக்கு பசுபிர்னா, நாய்க்கும் கோடீஸ்வரனுக்கும் எல்லாருக்கும் பிச்சைக்காரன் எல்லாருக்குமே சமம் தான். இந்த சாப்பிட்றது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, தற்காத்து கொள்றது எல்லாருக்குமே சமம். இந்திரன்லேருந்து நாய், பூலோகத்துக்கு நாயும், இந்த எலி, பூனை, எறும்பு எல்லாருக்குமே சமம் தான். இந்த இன்ப துன்பங்கள், இந்த ஆகார நித்ர பயம் மைத்துனம் எல்லாருக்குமே இது சமந்தான். ஸோ இந்த உடல்கள், அதாவது இந்த மனுஷ பிரிவு நம்ம வந்து விலங்குகள் போல வந்து புலன் இன்பத்தை ஈடுபடுத்தாம நம்ம வந்து தவங்களை செய்யணும். தினமும் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் செய்யணும். தினமும் மங்களாரத்தி எழுந்துக்கணும். விடிய காலையில் எழுந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணணும். பூஜை செய்யணும், ஜபம் செய்யணும். நம்ம வந்து தூய்மை, உடம்பு தூய்மையா, மனசு தூய்மையா, தினமும் தவங்கள் செய்யணும், யாகங்கள் செய்யணும். நம்ம நிலைமையை வந்து நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும். அதன் மூலமா நம்ம வந்து அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஸோ நம்ம வந்து தவங்கள் செய்யறதுனாலையும், நம்ம யாகங்கள் செய்யறதுனாலும், தியானங்கள் செய்யறதுனாலையும், நம்ம பக்தி செய்யறதுனாலும் நம்ம வந்து நம்ம நிலைமையை தூய்மைப்படுத்தலாம். அதன் மூலமா நம்ம வந்து ஆனந்தத்தை அடையலாம். கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. தினமும் ஜபம் செய்யறாங்க, கோயிலுக்கு போய் இப்போ சேவைகள் செய்யறாங்க, இப்போ ஹரிநாம பிரச்சாரம் செய்யறாங்க, ஹரிநாம சங்கீர்த்தனை செய்யறாங்க, பிரசாதத்தை உட்கொள்றாங்க. இப்போ ஒவ்வொரு விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க, விருந்து அவங்க உண்றாங்க, விருந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே திருவிழாக்கள் நடத்துறாங்க, போய் எல்லாமே அவங்க ஆனந்தமா இருக்கிறாங்க. கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு வைகுண்டம் மாரி தான். ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்கள் வாழக்கூடிய கோயில்களும் பார்த்தீங்கன்னா வைகுண்டம் மாரி ஆனந்தமா இருக்காங்க. எனவே உண்மையான யோகிகளும் கற்றறிந்த ஆன்மீகங்களும் பௌதிக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாக விளங்கும் புலனின்பங்களால் கவரப்படுவதில்லை. ஒருவன் எந்த அளவிற்கு ஜட இன்பங்களில் மயங்குகின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஜட துன்பங்களால் சூழப்படுவான். அதாவது பாத்தீங்கன்னா உண்மையான யோகிகளும் அப்புறம் சிறந்த ஆன்மீகங்களும் பார்த்தீங்கன்னா, கற்றறிந்த ஆன்மீகளும் பார்த்தீங்கன்னா பௌதிக வாழ்வின் சுழற்சிக்கு காரணமாகவும், இந்த பௌதிக உலகத்தை பிறக்கிறதுக்கான நமக்கு காரணமே வந்து புலன் இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறதா, குறிப்பாக காம சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதா நம்ம வந்து பௌதிக பிணைப்புக்கு காரணம். அதனால வந்து சன்னியாசிகள் எல்லாம் வந்து பௌதிக சுகத்தை வந்து விடுறாங்க. அதாவது குறிப்பாக காம சுகத்தை விட்டுடுறாங்க. சன்னியாசிகளும் பிரம்மச்சாரிகளும் வந்து காம சுகத்தை விடுகிறார்கள். அவர்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதை வந்து அவர்கள் வந்து வைராக்கியத்துடன் அதை நிராகரிக்கின்றனர். அவர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலமாக அவங்க வந்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் முன்னேறுகிறார்கள். ஸோ ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜட இன்பத்தில் அவங்க வந்து மயங்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து துன்பமும் அவங்களுக்கு வரும். அடுத்தது ஷக்னோதி ஹைவ யஹ சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காம க்ரோதோத்பவம் லோபேகம் சயுக்தஹ சசுகி நரஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். ஒருவனால் தனது தற்போதைய உடலை நீக்கும் முன்பு ஜடப்புலன்களின் உந்துதல்களை பொறுத்து கொள்ளவும் காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் நன்கு நிலை பெற்றவன் ஆவான். இவ்வுலகிலேயே அவன் மகிழ்ச்சியுடன் இருப்பான். பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். தன்னுணர்வு பாதையில் நிலையான முன்னேற்றம் பெற விரும்பினால் பௌதிக புலன்களின் உந்துதல்களை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். பேச்சின் உந்துதல், கோபத்தின் உந்துதல், மனதின் உந்துதல், வயிற்றின் உந்துதல், பால் உறுப்பின் உந்துதல், நாக்கின் உந்துதல் என பல்வேறு உந்துதல்கள் உள்ளன. இந்த பல்வேறு புலன்கள் மற்றும் மனதின் உந்துதல்களை கட்டுப்படுத்துபவன் கோஸ்வாமி அல்லது சுவாமி என்று அழைக்கப்படுகிறான். இத்தகைய கோஸ்வாமிகள் புலன்களின் உந்துதல்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பூரண கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கின்றனர்.
திருப்தியுறாத அந்த பௌதிக ஆசைகள் கோபத்தை உண்டாக்குகின்றனர். பௌதிக ஆசைகள் கோபத்தை உண்டாக்குகின்றன. அதனால் மனம், கண்கள், மார்பு ஆகியவை கிளர்ச்சி அடைகின்றன. எனவே இவ்வுடலை மிடும் முன்பே இந்த உந்துதல்களை அடக்குவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இதை செய்யக்கூடியவன் தன்னை உணர்ந்தவனாக அறியப்படுகிறான். அவன் தன்னுணர்வின் தளத்தில் மகிழ்ச்சியாக உள்ளான். ஆசையையும் கோபத்தையும் அடக்க பெருமுயற்சி செய்ய வேண்டியது ஒரு ஆன்மீகவாதியின் கடமையாகும். சோ இந்த உடம்பை நம்ம விடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல நமக்கு வந்து ஏற்படக்கூடிய உந்துதல்களை நம்ம பொறுத்துக்கணும். நல்லா ருசியா சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. நல்லா கண்ட அதாவது கிருஷ்ண பக்திக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்க கூடாது. எதையும் பார்க்கணும்னு நினைக்க கூடாது. கிருஷ்ண பிரசாதத்தை தவிர வேற எதுவும் சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. ஸோ புலனின்பத்துல ஈடுபடணும்னு நினைக்க கூடாது. குறிப்பா காம சுகத்துல காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். அப்படி நம்ம உடம்பை விடுறதுக்கு முன்னாடி இந்த காமத்தையும் கோபத்தையும் புலன்களின் உந்துதல்களையும் எல்லாம் நம்ம பொறுத்து கற்றுக்கொண்டு விட்டால் நாம் நம்ம நிலை மேல நம்ம ஆன்மீக நிலையில நம்ம நிலை பெற்று இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த உடலை நம்ம விடுறதுக்கு முன்னாடி நம்ம காமத்தை கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், நம்ம புலன்கள் உந்துதலை பொறுத்து கொள்ளணும். அப்புறம் இந்த நிலையான ஒரு மனதுடன் நிலையான புத்தியுடன் நாம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் நம்ம இந்த வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கலாம், இவ்வுடலிலே நிம்மதியா இருக்கலாம், இவ்வுலகிலும் நிம்மதியா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். ஸோ இந்த கிருஷ்ண உணர்வுல நம்ம நிலையான முன்னேற்றம் பெறணும்னு நினைச்சோன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த பௌதிக புலன்கள் உந்துதல்களை கட்டுப்படுத்தணும். நல்ல விஷயத்த சாப்பிடணும், அதாவது ருசி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. கண்ட விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட இல்லை எந்த விஷயத்தையும் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் சம்பந்தப்படாத எதையுமே பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். பேச்சு சில கண்டது விஷயத்தெல்லாம் பேசக்கூடிய நிலைமை வந்துடும். அது பேசுறத நம்ம கட்டுப்படுத்தணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். மனசுல பல்வேறு விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும், அதை நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். வயிற்று நிறைய ருசியா அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கும், அதையும் வயிற்றையும் கட்டுப்படுத்தணும். பால் உறுப்பையும் நம்ம கட்டுப்படுத்தணும். நாக்கையும் கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும். பல்வேறு உந்துதல்கள் இருக்கு, பல்வேறு விஷயமான அந்த உந்துதல்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். ஸோ இப்போ எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்துபவர் தான் கோஸ்வாமி அல்லது சுவாமி அல்லது சன்னியாசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவங்க புலனை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. அப்பதான் அவங்க கோஸ்வாமிகளோ அல்லது சுவாமிகளோ ஆகுறாங்க. இப்போ இப்படி கோஸ்வாமிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றாங்க. அதிகமான உணவு உட்கொள்வதில்லை, அதிகமான உறங்குவது இல்லை. புலன்களை உடலை நல்லா தூய்மை வச்சிருக்காங்க, மனசு நல்லா தூய்மை வச்சிருக்காங்க. அதிகமாக உடைகளும் உடுத்துவதில்லை, எளிமையான உடைகள் உடுத்துகிறார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதில்லை. அவங்க முற்றிலும் வைராக்கியத்துடன் கிருஷ்ண பக்தியில் முழு நேரமும் ஈடுபட்டுள்ளனர். புலன்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அவங்க பூரண கட்டுப்பாடுடன் வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஸோ நமக்கு திருப்தியுறாத பௌதிக ஆசைகள் கோபத்தை உண்டாக்குன. இப்போ ஒரு விஷயத்த நம்ம விரும்புகிறோம், அது நமக்கு கிடைக்கலன்னா கோபம் வருது. அப்புறம் அதனால நமக்கு என்ன ஆகுது, மனசு, கண்கள், மார்பு அது எல்லாமே கிளர்ச்சி அடைகிறது. ஸோ இந்த உடலை விடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த உடல்ல நமக்கு வரக்கூடிய அந்த உந்துதல்களை நம்ம அடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அது பயிற்சியும் செய்யணும். இப்படி செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே உணர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அவங்க கிருஷ்ண உணர்வுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆசையும் கோபத்தையும் நம்ம அடக்கிறதுக்கு பெரும் முயற்சி செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஒரு ஆன்மீகவாதியின் கடமை அவன் ஆசையையும் கோபத்தையும் அடக்கணும். யோந்தஹ சுகோந்தராராமஸ் ததாந்தர் ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதிகச்சதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எவனொருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ, தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ, தனக்குள் பார்வையை செலுத்துகின்றானோ அவனே உண்மையில் பக்குவமான யோகியாவான்.
அவன் பரத்தில் முக்தி பெற்று பரத்தையே அடைகின்றான். பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். தனக்குள் இன்பத்தை காணவில்லை எனில் மேலோட்டமான இன்பத்தை தரும் வெளிப்புற செயல்களில் இருந்து எவ்வாறு ஓய்வு பெற முடியும்? முக்தி பெற்றவன் உண்மையான அனுபவத்தினால் மகிழ்ச்சியை சுகிக்கின்றான். எனவே அவனால் எங்கு வேண்டுமானாலும் தனியாக அமைதியாக அமர்ந்து வாழ்வின் செயல்களை தனக்குள் அனுபவிக்க முடியும். அத்தகு முக்தி பெற்றவனுக்கு வெளிப்புறத்தில் உள்ள பௌதிக சுகத்தில் இனிமேல் ஆசை இல்லை. இந்நிலையை பிரம்மபூத என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையை அடைந்தவன் முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வது நிச்சயம். யாராவது பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாருமே வந்து நமக்குள்ளேயே நம்ம ஆனந்தம் இருக்கு, நமக்குள்ளே பரமாத்மா இருக்கார், அவருக்கு தொண்டு செஞ்சு நம்ம வந்து ஆனந்தமா இருக்கணும். தனக்குள்ளேயே எல்லாமே வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அது சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடன் நாம் வந்து நிரந்தரமாக தொடர்பு கொண்டோமே ஆனால் நாம் யோகிகளாக கருதப்படுகிறோம். யோகி என்பது ஒரு லிங்க் அப், யோகம் என்பது ஒரு லிங்க் அப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். யோகம் என்பது ஒரு என்ன ஒரு மாலை போன்றது. மாலையில வந்து நம்ம வந்து பூ சேர்க்கணும் இல்லையா, அதாவது ஒரு கனெக்ஷனா இருக்குல்ல, ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தொடர்பு இருக்குல்ல. பகவானுடன் தொடர்பு கொள்வதே யோகம். தொடர்பு என்பதே அது யோகம். மொபைல் டவர்களுக்கு நம்ம வந்து தொடர்பு சாதனம், தொடர்பு சாதனம் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நம்ம இணையதளத்தோட தொடர்பு கொண்டு வந்தாலும் நமக்கு எல்லா தகவலும் கிடைக்குது. இன்னொரு இணையதளத்தில் நம்ம தொடர்பு விட்டுட்டோம்னா நமக்கு எந்த தகவலும் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம வந்து இந்த நெட்ஒர்க்கில் இந்த இன்டர்நெட், அதாவது இந்த மொபைலில் நெட்ஒர்க்கில் நம்ம வந்து ரீச் ஆகிற நெட்ஒர்க்கில் நம்ம இருந்தோம்னா, அந்த நெட்ஒர்க்குள்ளே இருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் எல்லாம் கிடைக்கும். ஃபோன் பேசலாம், ஃபோனுக்கு வரும். ஆனால் வந்து நெட்ஒர்க்லேருந்து வெளியே போயிட்டோம்னா நமக்கு வந்து ஃபோனு எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரோட நம்ம வந்து தொடர்பு கொண்டோமேனா நம்ம யோகிகளாக கருதப்படுகிறோம். அவர்களிடமிருந்து தொடர்பிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம போகிகளாக மாறிவிடுவோம், அல்ல ரோகிகளாக மாறிவிடுவோம். நாம் வந்து யோகிகளாக மாற வேண்டும். அப்படி அந்த யோகிகளாக நாம் மாறிவினால் நாம் வந்து ஆன்மீக லோகத்தை அடையலாம். ஸோ ஒரு யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கும்பலாக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. யோகிகள் தனியாக ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பகவான் கிருஷ்ணர் சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக அவர் காட்டில் தியானம் பண்ணிட்டு இருப்பார். கைலாசத்திலேயே சிவபெருமான் பார்வதியோட எங்கேயோ தியானம் பண்ணிட்டே இருப்பார். அவர் பகவான் ராமர் மேலே தியானம் பண்ணிட்டே இருக்கிறார். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பகவான் கிருஷ்ணர் ராமத்தை அவர் பாடிட்டே சந்தோஷமா இருக்கிறார். சிவபெருமான் அவர் தான் மிகப்பெரிய யோகி. வைஷ்ணவானா மெதா சம்போ, சிறந்த வைஷ்ணவர் தான் சிவபெருமான். ஸோ யோகிகள் தான் வந்து பிரம்மாவே, அதாவது பகவான் கிருஷ்ணரை உணர்ந்தவர்கள் தான் உண்மையான இன்பத்தை அனுபவிக்க முடியும். இந்த பௌதிக சுகத்துல வந்து விட்டுட்டு ஆன்மீக லோகத்தை அடைய முடியும். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயः க்ஷீண கல்மஷாः சின்னத்வைதா யதாத்மானः சர்வபூத ஹிதோ ரதாः. மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ, மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தியுள்ளனரோ, மற்ற உயிர்வாழிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் உள்ளனரோ, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, அவர்கள் பரத்தில் முக்தி அடைகின்றனர். பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவனை மட்டுமே உலகில் உள்ள எல்லா உயிர்வாழிகளுக்கும் நற்பணி செய்பவன் என்று கூற முடியும். எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே எனும் ஞானத்தை எப்போது ஒருவன் உண்மையாக அடைகின்றானோ அப்போது அத்தகைய உணர்வில் செயல்படும் போது அவன் அனைவருக்காகவும் செயலாற்றுகிறான். கிருஷ்ணரே பரம அனுபவிப்பாளர், பரம உரிமையாளர், பரம நண்பர் என்பதை மறந்துள்ளதே மனித குலத்தின் துன்பங்களுக்கு காரணம். எனவே மனித குலத்தினிடையே
இவ்வுணர்வை புதுப்பிப்பதற்காக செய்யப்படும் செயலே மிக உயர்ந்த சமூக சேவையாகும். பரத்தில் முக்தி அடைந்தவனாக இல்லாத நிலையில் ஒருவனால் இத்தகைய முதல் தர சமூக நல தொண்டில் ஈடுபட முடியாது. கிருஷ்ண பக்தனுக்கு அவரது ஒப்புயர்வற்ற நிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பதால் அவனிடம் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவே தெய்வீக அன்பின் நிலையாகும். மனித சமுதாயத்திற்கு உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டும் செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் உண்மையில் எவருக்குமே உதவி செய்ய முடியாது. வெளிப்புற உடலுக்கும் மனதிற்கும் தரப்படும் தற்காலிக நிம்மதி திருப்திகரமானதல்ல. முழுமுதற் கடவுளுடனான உறவை மறந்திருப்பதே வாழ்க்கை போராட்டத்தின் துன்பங்களுக்கான மூல காரணம் என்பதை அறிய வேண்டும். கிருஷ்ணருடனான தனது உறவை முழுமையாக உணர்ந்தவன் ஜட உலகில் வசிக்கும் போதிலும் முக்தி பெற்ற ஆத்மாவாவான். சோ இந்த பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் நிறைய வரும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இருமைகளா இருக்கும். இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி நண்பர்கள் தீயவர்கள் அப்படின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருக்கும். சில வந்து நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து சந்தேகமான சூழ்நிலை தான் இருக்கும். இது நல்லதா கெட்டதா, வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா, ஒரு நண்பனா பகைவனா அந்த ஒரு குழப்பத்திலே நம்ம சந்தேகத்திலேயே எல்லாமே நம்ம செயல்படுவோம். யார் நண்பர் யார் பகைவர்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒரு சந்தேகமாவே நம்ம வந்து செயல்படுவோம். எல்லார்கிட்டையும் வந்து சந்தேகமாவே செயல்படுவோம். எந்த பிசினஸ் செஞ்சாலும் அது லாபமா கிடைக்குமா, நம்ம லாஸ் ஆயிருமான்னு ஒரு பயத்திலேயே ஒரு சந்தேகத்திலேயே நம்ம செஞ்சுட்டு இருப்போம். எது செஞ்சாலும் வந்து நம்ம சந்தேகத்திலே செஞ்சுட்டு இருப்போம். அது வந்து இந்த உலகத்தோட இயற்கை. சந்தேகம்ன்றது இருட்டு வெளிச்சம்ன்றது மாறி மாறி இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி இருக்கும். நண்பர்கள் பகைவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். வெற்றி தோல்வி கண்டிப்பாக இருக்கும். இது இருமைகள் நிறைந்த இந்த உலகத்துல எல்லாமே வந்து இரட்டைகளை தான் இருக்கும், இருமைகள் தான் இருக்கும். ஸோ மனசை வந்து உள்ளே நம்ம பகவான் கிருஷ்ணர் இருக்கிற பரமாத்மா இருக்கிற அவரை நோக்கி நம்ம தியானம் பண்ணணும். அப்படி வந்து மற்ற உயிர்வாழிகளுக்காக நம்ம வந்து பாடுபடுறதுக்கு எப்பவுமே நம்ம வந்து முனைப்புடன் இருக்கணும். எல்லா பாவ செயல்களையும் நம்ம வந்து விட்டுறணும். குறிப்பா வந்து மது போதை மருந்து சாப்பிடுறது, தவறான பெண்களின் பழக்க வழக்கங்கள், சூதாட்டம், மாமிசம் சாப்பிடுறது எல்லாம் பாவ செயல்களையும் நம்ம வந்து விட்டுறணும். அப்படி வந்து இருந்தா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில முக்தி அடைஞ்சிருவோம் அதெல்லாம் கருதப்படுகிறோம். ஸோ பிரபுபாதர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவனை மட்டுமே உலகில் உள்ள எல்லா உயிர்வாழிகளுக்கும் நற்பணி செய்பவன் என்று கூற முடியும். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செயலை செய்யறாங்க. பொது தொண்டு நிறுவனம் உருவாக்கிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அவங்க வந்து நற்பணிகளை செய்யறாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு ஜாதியினருக்கோ, குறிப்பிட்ட ஒரு இனத்தவருக்கோ, குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்காகவோ அவங்க வந்து நற்பணிகளை செய்யறாங்க. ஆனா வந்து கிருஷ்ண பக்தர்கள் தான் எல்லா உயிரினத்துக்கும் வந்து நல்ல பலனை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா வந்து ஒரு செடி இருக்குன்னா நீங்க வந்து வேருக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா எல்லா வேர்ல அந்த மரத்தை முழுக்க வந்து அந்த தண்ணி போய் சப்ளை போய் எல்லாருக்கும் அந்த மரத்துல எல்லாருக்குமே வந்து இலை தழை பூ காய் எல்லாத்துக்குமே வந்து அந்த பலன் கிடைக்கும். அதே நீங்க அந்த தண்ணி எடுத்துட்டு போய் இலைக்கோ தனியா பூக்கோ காய்க்கோ அந்த வேருக்கோ அதாவது இந்த காம்புக்கோ ஊத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த பலன் வந்து முழு செடிக்கும் போய் சேராது. அவர் வேர்ல போய் நீங்க தண்ணி ஊத்தினீங்கன்னா முழு செடிக்கும் முழு மரத்துக்கும் அந்த பலன் போய் கிடைக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதி, அவர் தான் எல்லாத்துக்கும் வேர், ஆணி வேர். அதனால அவருக்கு நம்ம தொண்டு செஞ்சோம்னா எல்லா உயிரினத்துக்கும் அது போய் சேரும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்பவர்கள் தான் வந்து மிக சிறந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ், மிக சிறந்த சமூக சேவகர்கள். கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்பவர் ஸ்ரீல பிரபுபாதர் தான் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்தார். அவர் தான் மிகப்பெரிய சமூக சேவகர். உலகில் உள்ள அனைத்து பெரிய விருதுகள் அனைத்தும் பிரபுபாதருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் மூல காரணம் பகவான் கிருஷ்ணர் தான். நாம் வந்து அவருக்கு தொண்டு செஞ்சு அவருடைய நாமத்தை பிரச்சாரம் செய்யணும், அவருடைய புகழை வந்து பாடணும், அவருடைய சொற்பொழிவுகளை வந்து அதாவது அவருக்கு இந்த பகவத்கீதை பிரச்சாரம் செய்யணும்.
இப்படி செய்பவர்கள் தான் உலகின் மிகப்பெரிய நண்பர்கள், உலகின் மிகப்பெரிய சமூக சேவகர்கள். ராமானுச்சாரியர், மத்வாச்சாரியர் போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் வந்து சமூக, நாரத முனி, வியாசர், இவெல்லாம் மிகப்பெரிய சமூக சேவகர்கள். ஸோ பகவான் கிருஷ்ணர் தான். அப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் தொண்டு செஞ்சா எல்லாருக்குமே அந்த அது வந்து எல்லாருக்காகவும் செயல்பட்ட மாரி நம்ம வந்து கருதப்படுகிறோம். நாம் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்கு செயல்பட்டோம்னா, குறிப்பிட்ட மதத்தை செயல்பட்டோம்னா ஒரு குறுகிய மனப்பான்மையோட நம்ம செயல்படுறோம்னு அர்த்தம். பகவான் கிருஷ்ணர் தொண்டு செஞ்சோன்னா பரந்த மனப்பான்மையோட நம்ம தொண்டு செய்யறோம்னு அர்த்தம். ஏன்னா வந்து பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்தும். அவர் தான் பரம அனுபவிப்பாளர், பரம உரிமையாளர், பரம நண்பர். ஸோ இதை நம்ம மறந்ததுனாலதான் இதை வந்து சமுதாயம் வந்து மக்கள் வந்து மனித குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மனிதர்கள் வந்து மறந்துட்டதுனாலதான் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் வந்து எல்லா லோகத்துக்கும் அதிபதி, எல்லா தவத்தையும் எல்லா யாகத்தையும் அனுபவிப்பாளர், எல்லா உயிரினத்துக்கும் நண்பர்கள் என்பது தான் வந்து இதான் உண்மை. இந்த உண்மையை வந்து மறந்துட்டதுனால மக்கள் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால வந்து இந்த உணர்வை வந்து மனித குலத்துல வந்து இந்த உணர்வை வந்து நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டும். இந்த உணர்வை வந்து அவர்களிடம் நினைவுபடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட செயல் தான் வந்து மிக உயர்ந்த சமூக சேவை. கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் செய்வதுதான் மிக உயர்ந்த சமூக சேவை. ஸோ ஒரு உடலுக்கு வந்து தொண்டு செஞ்சீங்கன்னா அந்த உடல் அழிஞ்சு போயிடும். அதனால வந்து அது எந்த பலனும் கிடைக்காது. ஆனா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தொண்டு செய்தோமேனால் அது வந்து நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவும் நிரந்தரம், பரமாத்மாவும் நிரந்தரம். அதனால பகவானுக்கு தொண்டு செஞ்சோம்னா அது நிரந்தரமானது. உடலுக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா அது தற்காலிகமானது. உடல் சார்ந்த தொண்டுகள் செய்யறாங்க, ஏதோ துணிமணி கொடுக்கறதோ அல்லது வேற ஏதோ ஒரு உணவு கொடுக்கறதோ அல்லது வேற ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறதோ, உடல் சார்ந்த விஷயத்த கொடுக்குறதோ வந்து தற்காலிகமான பலன் தான் கொடுக்கும். ஆனா ஆத்மாவுக்கு பகவானுக்கு தொண்டு செஞ்சோம்னா நிரந்தரமான பலனை கொடுக்கும். மருத்துவ உதவி செய்யறதோ அல்லது ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ அல்லது வேற ஏதோ ஒரு மருத்துவமனை கட்டுறதோ அல்லது வேற ஏதோ ஒரு தொண்டு செய்யறதோ வந்து தற்காலிகமா உடலுக்காக செய்யறது. நிரந்தரமான ஆத்மாவுக்கு செய்யறது தான் வந்து உண்மையான தொண்டு. ஸோ நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா இந்த தற்காலிகமான உடலுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மனசுக்கு, அந்த இது பார்த்தீங்கன்னா மனசு, புத்தி, அகங்காரம் இது போன்ற சூட்சுமமான உடலுக்கும் அல்லது ஸ்தூல உடல், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்தூலமான உடலுக்கும் சூட்சுமமான உடலுக்கும் நம்ம வந்து தொண்டு செஞ்சா எந்த பலனும் வந்து ஆத்மாவுக்கு போய் சேராது. டைரக்டா நம்ம வந்து ஆத்மாவுக்கு தொண்டு செய்யணும். டைரக்டா வந்து பரமாத்மாவுக்கு தொண்டு செய்யணும். பரமாத்மாவின் அன்பு பரிமாற்றம் நாம் ஈடுபட வேண்டும். அந்த அன்பை நாம் வந்து மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். கிருஷ்ண பிரேமையை கொடுக்க வேண்டும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு செய்தார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரவ. கிருஷ்ணரின் அந்த பிரேமையை அனைவருக்கும் எந்த தகுதி இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைவருக்கும் சமமாக பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த கிருஷ்ண பிரேமையை வாரி வாரி வழங்கினார். இதுதான் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு தொண்டு, உயர்ந்த சமூக தொண்டு. இதுதான் வந்து மிகப்பெரிய நன்கொடை. ஸோ ஒரு குழந்தை வந்து தொலைஞ்சி போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட சேர்க்கறதா வந்து அந்த குழந்தைக்கு செய்ய மிகப்பெரிய தொண்டு. அந்த குழந்தைக்கு நீங்க தற்காலிகமா ஒரு வீடு கொடுக்கலாம், தற்காலிகமா படிக்க வைக்கலாம், அவருக்கு வந்து ஏதோ உணவு கொடுக்கலாம், அவருக்கு துணிமணி கொடுக்கலாம், தற்காலிகமா ஏதோ ஒரு செய்யலாம். ஆனா நிரந்தரமான நன்மை அந்த குழந்தைக்கு நீங்க செய்யணும்னா அந்த குழந்தைய அவங்க குடும்பத்துல சேர்த்து விட்டுறணும், அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து விட்டுறணும்.
அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து ஆன்மீக உலகத்தை சேர்ந்தது. அந்த ஆன்மீக ஆத்மாவுக்கு ஆன்மீகமான தொண்டு தான் வந்து ஆனந்தத்தை கொடுக்கும். தற்காலிக பௌதிகமான விஷயங்கள் வந்து அதுக்கு இன்பத்தை கொடுக்காது. அது உடலை சார்ந்த விஷயங்கள் வந்து உடலுடன் போய்விடும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அது என்றுமே நிலைத்திருக்கும். ஸோ வாழ்க்கை போராட்டத்துல வந்து அவன் எப்பவுமே இருக்கிறான். இந்த ஆத்மா வந்து இந்த 3 வகையான துன்பங்களை அனுபவிக்கிறது, உடலால், மனதால், பிற உயிரினங்களால், பிற இயற்கை சீற்றங்களால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்குது. இந்த அறிவை வந்து நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லணும். இதான் உயர்ந்த சமூக சேவை. இதை விட்டுட்டு நம்ம வந்து தற்காலிகமா அவங்க தொழில் முன்னேற்றமோ அல்லது வேற ஏதோ ஒரு முன்னேற்றத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, தற்காலிகமா உடல்ன்றதுனால உடல் அழிந்தவுடன் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ கிருஷ்ணருடனான நமது உறவை நம்ம வந்து